கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக 500,000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று பிரதமர் மோடி அதிரடியாக அறிவித்தது பல பண முதலைகளுக்கு இடியாக இருந்திருக்கும். தேசத்தின் நலன் கருதி துணிச்சலாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே பிரதமருக்கு கடிதமாக எழுதியதாக பெருமையாக கூறுகிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மஞ்சுளா. ஜென்ரலாக அவங்க கொடுத்திருந்த டாபிக் ஹெட்டிங் லெட்டர் டு மோடி. பட் நான் இந்தியாவில் நடக்கிற எல்லா இஷ்யூஸ் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுல பிளாக் மணி கரப்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்டிங்காக வச்சு நான் சொல்லியிருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாளர் மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்த போது வேதா அகாடமி சார்பில் சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பங்கேற்ற மஞ்சுளா இந்திய நாட்டின் தற்போதைய பிரச்சினைகளும் தீர்வுகளும் என்ற பொருளில் கட்டுரை எழுதினார். அதில் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டுமானால் புழக்கத்தில் உள்ள 500,000 ரூபாய் நோட்டுகளை 6 மாதங்கள்தான் செல்லும் என்று அறிவிக்க வேண்டும். கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எத்தனை கோடியாக இருந்தாலும் தாங்களாகவே முன்வந்து வங்கியில் செலுத்தி குறிப்பிட்ட அளவு அரசுக்கு வரி செலுத்தினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதோடு அந்த பணமும் கருப்பு பணமாக கருதப்படாது என்று அறிவித்தால் அரசுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எழுதியிருந்தார். நான் அப்போ எஸ்ஏ எழுதி அனுப்பும்போது நான் நினைக்கவே இல்லை அது இவ்வளோ பெரிய இஷ்யூ, இவ்வளோ பெரிய விஷயமா மாறும் பின்னாடி அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய மேட்டரா ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த கடிதத்திற்கு சிறப்பு பரிசு கிடைத்ததோடு அந்த கடிதமும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறும் மஞ்சுளா, தாம் கடிதத்தில் எழுதியது போலவே நிஜத்தில் நடப்பது தமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பூரிப்புடன் கூறுகிறார்.